கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். தன்னுடைய சொந்த வாழ்க்கையை வாழாமல் அடுத்தவங்களை பார்த்து அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு ஆசைப்படுறதே பல இன்னல்களுக்கு காரணம்னா அது மிக இல்லை. தனக்குன்னு இருக்கக்கூடிய வருமானம் வசதியில் நாம் நிறைவுள்ளவங்களாக இருக்கணும். ஆனால் மனுஷங்களுக்கு எவ்வளவு தான் இருந்தாலும் போதும்னு தோன்றதே இல்லை. அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தி அடைகிறதும் இல்லை. அடுத்த மனுஷங்கக்கிட்ட இருக்கிறத பார்த்து நமக்கும் அப்படி இருக்கணும்னு எண்ணுறது வழக்கமான ஒன்று. உழைக்காமல் சீக்கிரம் பணக்காரன் ஆகணுன்ட்டு குறுக்கு வழிகளை தேடுறவங்களும் அடுத்தவங்களை ஏமாற்றி இல்லை அபகரித்து செல்வத்தை பெருக்கணும்னு விரும்புகிறவங்களும் நிறைஞ்சதாக தான் இந்த உலகம் இருக்குது. நேர்மையாக சம்பாதிக்காதவங்களும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவங்களும் இந்த உலகத்தில் பெருகி இருக்கிறத நம்ம பொதுவாக பார்க்குறோம். தான் உழைச்சி சம்பாதிக்காமல் மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்து மற்றவங்கள சார்ந்தே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு எண்ணுறது தேவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாமா? நம்மளுடைய உண்மை நேர்மையை இழந்து ஒரு வாழ்க்கை வாழலாமா? இதை பற்றி இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு வியாபாரி தனக்கு பயணம் செய்ய ஒரு ஒட்டகம் வாங்கிறதுக்காக சந்தைக்கு போனான். ஒட்டக வியாபாரிக்கிட்ட அப்படி இப்படின்னு பேரம் பேசி நல்ல விலைக்கு ஒரு ஒட்டகத்தை வாங்கிட்டு ஓட்டி வந்தான். ஒட்டகம் வாங்கிய வியாபாரிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நயமான விலையில் நல்ல தரமான ஒட்டகம் கிடச்சிதுன்ட்டு சந்தோஷமாக இருந்தான். வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய வேலையால் கூப்பிட்டு ஒட்டகத்தை தொட்டிலில் அடைக்க சொன்னான். அதுக்கு முன்னாடி ஒட்டகத்துக்கு மேலே இருந்த சேனத்தை அவிழ்க்க முயற்சி செஞ்சான். அவனால் முடியல. தன்னுடைய வேலையால் கூப்பிட்டு ஒட்டகத்தின் சேனத்தை அவிழ்க்க சொன்னான். ஒட்டகத்து மேலே இருந்த சேனத்தை அவிழ்த்த வேலையால் பொத்துன்னு ஏதோ கீழே விழுறதை பார்த்து அதை கையில் எடுத்தான். அது ஒரு சின்ன பொக்கிஷ பையாக இருந்துச்சு. உள்ளே பிரித்து பார்த்தா ஆச்சரியத்தால் அவனுடைய கண்கள் விரிஞ்சு போயிடுச்சு. விலை மதிப்பற்ற நவரத்தின கற்கள் தகன்னு மின்னுச்சு. அதை எடுத்துக்கிட்டு முதலாளிக்கிட்ட ஓடி போய் காமிச்சான். உடனே வியாபாரி அந்த பையை எப்படி கொடு, உடனே அந்த ஒட்டக வியாபாரிக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி புறப்பட்டான். ஆனால் அந்த பணியால், ஐயா, இது யாருக்கும் தெரிய போகிறதில்ல, இது இறைவனுடைய பரிசு, நீங்களே வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தினான். ஆனால் அந்த வியாபாரி ஒத்துக்காமல் அதை எடுத்துகிட்டு புறப்பட்டு போனான். ஒட்டக வியாபாரிக்கிட்ட சேனத்தை அவிழ்த்தப்போ கிடைச்ச பொக்கிஷ பையை கொடுத்ததும் நன்றியோடு வாங்கிக்கிட்டவன் அந்த பொக்கிஷ பையை வியாபாரிக்கிட்ட கொடுத்து, உங்களுடைய நேர்மையை நான் மெச்சுறேன், உங்களுக்கு ஏதாவது பரிசளிக்க நான் விரும்புகிறேன், இதுலேருந்து உங்களுக்கு பிடிச்சதான கற்களை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நீட்டினான். அதுக்கு அந்த வியாபாரி சிரிச்சுக்கிட்டே, உங்ககிட்ட இந்த பொக்கிஷ பையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே 2 விலை உயர்ந்த ரத்தினங்களை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னான். உடனே ஒட்டக வியாபாரி கற்களை எண்ணி பார்த்தப்போ எதுவுமே குறையல, சரியாக தான் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அவன் உடனே குழம்பி போனான். உடனே அந்த வியாபாரி சொன்னான், நான் சொன்ன 2 ரத்தினங்கள், 1 என்னுடைய நேர்மை, 2 மற்றவங்களுடைய பொருளை இச்சியாமல் இருக்கிறதுன்ட்டு கம்பீரமாக சொன்னானா. பிரியமானவர்களே, நேர்மையாளனா வாழ்கிறது பெரிய விஷயம் இல்லை. தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் வாய்ச்சாலும் நேர்மையாக வாழணும். வாழ்க்கையில் ஒரு நாள் நேர்மையாக வாழ்ந்து பார்த்தா அதனுடைய ருசியை நாம் உணர்ந்துட்டா நம்ம எதுக்காகவும் நேர்மையை இழக்க மாட்டோம். நாம் யாரும் அடுத்தவங்க பொருளை அபகரிக்கவோ இல்லை கொள்ளையடிக்கவோ நினைக்க மாட்டோம். ஆனால் எதிர்பார்க்காம அடுத்தவங்களுடைய பொருள் கீழே கிடந்துச்சுன்னா அதை அதுக்கு உரியவங்க கிட்ட ஒப்படைக்கக்கூடிய குணம் நமக்கு இருக்குதான்றதை நம்ம நிதானித்து பார்க்கணும். நம்முடைய உழைப்பில் சம்பாதிக்காத எதுவும் நம்முடையது கிடையாது அப்படின்றதுல நாம் தெளிவாக இருக்கணும். மற்றவங்களுடைய பொருட்கள் மேலே நமக்கு எந்த விதத்துலேயும் ஆசை வந்துடக்கூடாது. இது என் அப்பா சம்பாதிச்சது, இது என் அம்மா சம்பாதிச்சது, ஏன் எனக்கு உரிமை இல்லையான்னு மற்றவங்க தேவையை கருத்தில் கொள்ளாமல் சுயநலமாக மட்டும் யோசிக்கக்கூடிய பிள்ளைங்க இப்போ இருக்கிறாங்க. சுயமாக உழைக்காமல் அடுத்தவங்க மேலே சவாரி செஞ்சு வாழ்கிறது ஈஸியாகவும் சுகமாகவும் இருக்கலாம். ஆனால் அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றுதான்றதை நம்ம நிதானிக்கணும். பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார்னு நம்ம உபாகமம் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளையை நல்லா அறிஞ்சிருக்கிறோம்.
அப்படி இருந்தும் நம்ம மற்றவங்க பொருளை திருடுறவங்களா இருக்கிறோன்றது ஒரு சில காரியங்களை ஆராயும் போது தெளிவாக தெரியுது. ஆமாங்க, நம்மக்கிட்ட உழைக்காமல் சாப்பிடக்கூடிய குணமும் மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய குணமும் இருக்குன்னா நாம் திருடங்கன்னே வேதம் நம்மளை எச்சரிக்குது. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொல்லுனவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன்னு எபேசியர் 4:28 வேதம் சொல்கிறத நாம் இன்னைக்கு கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். ஆமாங்க, நம்மளுடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய பொருளையே நாம் பயன்படுத்துவோம். மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்காம வாழ கற்றுக்கொள்ளுவோம். மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய குணம் இருக்குன்னா அது திருடுறதுக்கு சமமாக இருக்கும். அதனால் நம்மளுடைய வருமானத்தில் திருப்தியாக இருப்போம். நம்மக்கிட்ட இருந்து குறைச்சல் உள்ளவங்களுக்கு கொடுக்க பழகுவோம். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் அப்படின்றத உணர்வோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.